வெல்கம் டு ஆவித்தாரியன் சேனல். இன்றைக்கி வந்து ஒப்புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு இந்த இந்த குண்டாவில் 2 குண்டா மாவு போட்டிருக்குறோம். கோதுமை மாவு தான், மைதாவெல்லாம் சேர்த்தக்கூடாது. அது கொஞ்சம் சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய் பவுட்ரு, இது கடலப்பருப்பு வேக வச்சுக்கணும். வேக வச்சு நல்லா தண்ணி இருத்திட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து அது லேசாக சர்க்கரையும் போட்டு ஒரு அடி அடித்து சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம தோசைக்கல்லையே போட்டு எடுக்கலாம். சப்பாத்தி கல்லையே போட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும். உப்புட்டு குழந்தைகளுக்கு தரலாம். நல்லா அது உடம்புக்கு கடலப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய் எல்லாம் சேர்றதுனால ரொம்ப நல்லது. வாங்க இப்போ மாவு கலக்கி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் செய்யணும். இப்போ கடலப்பருப்பு வேக போட போகிறோம். ஒன்றும் சேர்த்த வேண்டாம். கடலப்பருப்பும் தண்ணி மட்டும் போட்டால் போதும். 4 சவுண்டு வந்தது இறக்கிடலாம். வாங்க வேக வைக்க போகிறோம், பார்க்கலாம் வாங்க. உப்புட்டு செய்கிறக்கு கடலப்பருப்பு வேக வச்சு வச்சுட்டோம். ஒரு அடி அடித்து போடுறோம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, பருப்பு மட்டும். கடலப்பருப்பு நல்லா அரைப்பட்டுச்சு. கடலப்பருப்பு அரைப்பட்டுச்சு பாருங்கள். கடல மாவு நல்லா அரைப்பட்டுச்சு. அது கூட சர்க்கரை போட்டு கலக்கிறோம். சர்க்கரை, தேங்காய் பூ, கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு எல்லாம் போட்டு ஒரு கலக்கி சர்க்கரை வந்து வேகும் போது அப்படியே இதாக கரைஞ்சிடும். அதனால் சர்க்கரை அரைக்கவெல்லாம் கூடாது. சர்க்கரை தண்ணி ஆட்டம் இருக்கும் வேக வச்சோம்னா. இப்போ சப்பாத்தி ஆட்டை தேய்ச்சி அதுக்குள்ளே நடுவில் வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன சப்பாத்தி மேலே வச்சு 2ஆக போட்டுருவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ செய்ய போகிறோம். உப்புட்டுக்கு மாவு தேய்க்க போகிறோம் பாருங்கள். மாவு கொஞ்சம் தேய்ச்சிக்கணும் நல்லா. தேய்ச்சிட்டோம். சர்க்கரை போட்டதெல்லாம் கரைஞ்சிட்டு பாருங்கள். ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு கடலப்பருப்பெல்லாம் சேர்ந்ததுனால தேங்காய் இதெல்லாம் இது ஒன்று எடுத்து இப்படி மூடி வச்சு நல்லா அமுத்திடணும். இப்போ நம்ம தேய்ச்சி விட்டுட்டு போட்டோம்னா பூரா பரவிடும் பாருங்கள். இது சப்பாத்தி கல் இல்லை தோசைக்கல்லாம் வச்சு போடலாம் பாருங்கள். இப்படி போட்டோம்னா நல்லா ருசியாக இருக்கும். எல்லா பக்கம் சேரனால குழந்தைங்க விரும்பி நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம அதை தட்டி விடுறதுனால எல்லா பக்கம் போய் சேர்ந்துடும். இப்போ செய்ய போகிறோம். வடைச்சட்டி வைக்க போகிறோம் வாங்க. காஞ்சிட்டு இப்போ ஒவ்வொன்றா போட போகிறோம். அப்போ தான் கருகாமல் வரும். ஒரு சைடு எண்ணெய் ஊற்றினா போதும், 2 சைடெல்லாம் வேணும். இப்போ உப்புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடல மாவு, அரிசி எல்லாம் சேர்றதுனால, இது வந்து சப்பாத்தி மாவு சேர்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து சாப்பிடுங்க. வாங்க சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் வாங்க.